வணக்கம். பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிருச்சு. எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஒரு அக்டோபர் மாதம் நியர்லி ஒரு 16ஆம் தேதி அந்த ரேஞ்சில் வந்து 25,500 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நிஃப்டி 50 வந்து இருந்தது. ஸோ இப்போ இட் இஸ் 2026 ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே வந்துருச்சு. ப்ரைஸ் இன்னும் சேம் அதே ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 400-500 பாயிண்ட் வந்து மூமெண்டம் வந்து கொடுத்துட்டு இருந்தது. அண்ட் ஃபைனலி அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. பெருசாக எங்கேயும் வந்து மூவ் ஆகலை. ஸோ லாஸ்ட் வீடியோவில் அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட லோ வந்து கட் பண்ணுறாங்க மாதிரி இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 25,600 25,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து இருக்குது. இன்ட்ராடலையும் அது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓவராலாக இன்றைக்கி வந்து ஒரு 25,500 கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாக வந்து சேம் ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எந்த விதமான ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஒரு 50 பாயிண்ட் பக்கம் வந்து மேலே போகுது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது, இப்படியே தான் சுற்றிட்டு இருந்தது தவிர்த்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்து கொடுக்கல. ஆஃப்டர் ஒரு 1 மணி 2 மணிக்கு மேலே கொஞ்சமாக லைட்டமாக வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்தது. அவ்வளோதான், மற்ற ட்ரேடிங் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 25,500லேருந்து 25,300 இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதுவும் 25,500 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இது வந்து இந்த 23,500 உடச்சிட்டு மறுபடியும் இது ஒரு 300-200 பாயிண்ட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா 25,300 நோக்கி வந்து நகரும். ஸோ அந்த இடம் வந்து எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்கேஸ் இந்த 25,300 அப்படிங்கிறதெல்லாம் உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துடும். ஸோ அதை வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோலேயும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து 25,650 இந்த லெவலில் இன்றைக்கி வந்து ஒரு ஓப்பனிங் வந்து இருந்தது. ரெண்டாவது கேண்டிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 25,500 கிட்ட வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் எங்கேயுமே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகலை. இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு அந்த ஒரு 1 மணி 2 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,600 620 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்தது. அதை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் 1 ஹவர் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகிருந்தது. அந்த 1 ஹவர் சார்ட்டில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் டவுன் பார்த்திங்க அப்படின்னா நியர்பை ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட வந்து வந்திருக்கு. ஒரு 25,500 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அகெயின் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இப்போ அகெயின் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 25,625 இந்த இடத்த நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒரு 400 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 25,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போது அப்படின்னா இன்னையோட லோ வந்துருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணுறது 2 விதமாக கட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, ப்ரைஸ் வந்து இந்த 25,500 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு அப்டன்றது போயிட்டுருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு கொஞ்சம் வந்து மேலே ஏறலாம். ஒரு 25,700 வரைக்கும் வந்து போயிட்டு அகெயின் இப்படி வந்து கீழே வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா அகெயின் இப்போ இந்த 25,500 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இதை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணும்போது என்ன நடக்கும், இந்த ரேஞ்சில் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் போயிட்டு இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அப்போ நம்ம கெஸ் பண்ண மாதிரி ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட்டு, பை சான்ஸ் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கலாம், ஒரு ஆப்போசிட்டில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. இன்கேஸ் ஏதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா
பட்ஜெட் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த பட்ஜெட்டில் நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூமர் மாதிரி வந்து கிளம்பிட்டு வரும். ஸோ கிளம்பி வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல, கிளப்பி விடுவாங்க. அது நல்லதோ கெட்டதோ, இது இருக்குது அது இருக்குது, அந்த செக்டார் மேலே ஏறும் இந்த செக்டார் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து அப்பப்போ வந்து கிளப்பி விடுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். அண்ட் ஃபைனலி February 1 ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து அகெயின் மார்க்கெட் வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட்டில் நல்ல ஒரு வால்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து முன்னோட்டமாக என்ன நடக்கலாம் அப்படின்னா, அந்த ரூமர் வந்து கிளப்பிவிடுவாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் செக்டர்ஸ்லாம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து பாசிட்டிவாக போகுதா நெகட்டிவாக போகுதா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, அது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது நிஃப்டிலேயும் நமக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து என்ன நடக்கும், மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூமர்ஸ்லாம் வந்து கிளம்பிட்டுருக்கு. ஸோ அந்த ரூமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸும் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு அப்சைட் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 50-50 தான். ஸோ கன்ஃபார்மாக வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, ஒரு நெகட்டிவ் சைடு வந்து எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இந்த இடம் என்ன நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ராப்பான ஏரியாவாக வந்து மாறிடும். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு செல்லிங் வந்து போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரூமர்ஸ்னால வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் வந்து போக ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக செல்லர்ஸ் வந்து ட்ராப் வந்து ஆயிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆனாலும் சரி, ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சாலும் சரி, நியர்பை ரெசன்ஸ் சப்போர்ட் ஏதாவது வந்து இருக்கா, அதையும் சேர்த்து வந்து ஒரு பிரேக் டவுன் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குதா, இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். ஸோ இது வந்து இன்ட்ராடே நம்ம வந்து பெருசாக வந்து பார்க்க தேவையில்லை, ஆனால் ஒரு பொசிஷனல் ட்ரேடுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தே ஆகணும். ஸோ இப்படி பார்த்தா மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் மூவ் அப்படிங்கிறது வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். அதர்வைஸ் அது வந்து ஒரு ட்ராப்பாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு வந்து பை ரூமர்ஸ்னால் வந்து மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்து இந்த மூவ் நடந்துச்சு இல்லையா, அது டோட்டலாக வந்து ஒரு ட்ராப்பாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ரூமர் வந்து வந்து எந்தெந்த செக்டர்லாம் வந்து மேலே ஏறி எத்தனை பேர் வந்து ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனு பார்த்திங்க அப்படின்னா 25,550 ஒரு 25,450 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி 25,850 ஒரு 25,900 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து 50 மினிட் சார்ட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 25,500 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அண்ட் ரீடெஸ்ட்டும் நமக்கு வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த சப்போர்ட்டில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அகைன் வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு இதாக வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம். பொசிஷனலாக நான் வந்து சொல்கிறேன். அஸ் இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து இதெல்லாம் ஓகே தான், ஆனால் பொசிஷனலுக்கு வந்து இதெல்லாம் வந்து பெருசாக வந்து கன்சிடர் வந்து பண்ணாதீங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் பக்கம் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து சின்னதாக இந்த 50 மினிட்ஸில் வந்து கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இந்த 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு இடங்களாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த சப்போர்ட்டாக வந்து இருந்தது, அதை உடச்சிட்டு வந்து கீழே வந்து போயிட்டாங்க. அகெயின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குது. அந்த புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு வந்து கீழே இருந்ததுனால இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அகெயின் நமக்கு ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர ஆரம்பிக்கும்.
அப்போ 25,800 25,900 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா நமக்கு வந்து இந்த 25,500 25,450 இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போகக்கூடாது. அப்படி போச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துட்டு அந்த வால்யூம்ஸ்லாம் வந்து கேதர் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரணும். ஏன்னா இந்த இடத்துல என்ட்ரானவங்க சில்லிங் வந்து அடிக்கணும், அதாவது எக்ஸிட் ஆகணும். அப்போ மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு அப்டெண்ட் போயிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ண போகுது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட்டு. ஸோ இந்த 5 மினிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன் காலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மணிலேருந்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1-1:30 கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் தான். ஸோ இது மாதிரி கன்சல்டேஷன் நடந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் வந்து நீங்கள் வந்து கேட்ச் வந்து பண்ணிடலாம். அதனால் அது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த மூமெண்ட்டை நம்மளால் வந்து மூவ் வந்து ஆகாது. கொஞ்சம் ஒரு மணிக்கு உள்ளாரியே அந்த மூமெண்ட்டெல்லாம் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நல்ல மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். 1 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே அப்படிங்கிற பட்சத்தில் அந்தளவுக்கு நம்ம வந்து எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து அந்த டைமிங்கை வச்சு தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஸோ ஒரு மணிக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு டைட் கன்சல்டேஷன் இருந்துகிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 1 மணி 2 மணிக்கு மேலே நமக்கு வந்து ஒரு மூவ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் மட்டும்தான் வந்து மூவ் வந்து ஆகும். அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அப்படின்னு மூவ் ஆகிட்டு அப்படியே வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கும் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி டைட் கன்சல்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 10 மணிலேருந்து ஒரு 1 மணி வரைக்கும் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட ஓப்பனிங் ஹை வந்து இருக்கு இல்லையா, அந்த ஹை கிட்ட போய் வந்து டச் பண்ணிவிட்டு பெருசாக நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஸோ இதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம், ஓப்பனிங் ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு இன்ட்ராடேல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஓப்பனிங் ஹை லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங். எனக்கு எக்ஸாக்டாக வந்து ஒரு 4 மணி நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு அப்டெண்ட் வந்து கிடைக்கிது. நார்மலாக வந்து பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும் இல்லையா, ஆனால் இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் ஹை அண்ட் லோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கிட்ட கரெக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிருக்கு பாருங்கள். ஒன்ஸ் இது வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 100 பாயிண்ட் இங்கேருந்தே நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 25,700 725 அந்த நிலைக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கும். பட் டைமிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மணி 2 மணிக்கு மேலே வந்து போயிடுச்சுனால பெருசாக வந்து அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் 25,600 630 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து உட்காந்துருக்கு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து நாளைக்கு இந்த 25,630 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,700 நோக்கி வந்து நகரலாம். அதே மாதிரி டவுன் சைடு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 25,500 25,450 நோக்கி வந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து கரெக்டாக வந்து ஒரு மணிக்கு முன்னாடி நினைக்கிறேன், கரெக்டாக வந்து கொஞ்சம் முன்னாடி அப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 4 மணி நேரமாக நிஃப்டி 50 வந்து ஒரே இடத்துல வந்து சுற்றிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் வந்து கவனித்தேன். அது என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் மவுஸ் வந்து ஷேக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த இடத்த வந்து பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது இல்லையா. ஸோ கரெக்டாக வந்து 1 மணி வந்து பாருங்கள். இந்த 1 மணிக்கு முன்னாடி இந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி ஓரளவுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளான ஒரு வால்யூமாக வந்து மாறிடுச்சு. பெருசாக வந்து எங்கேயுமே வந்து அதிகப்படியான வால்யூமோ கம்மியான வால்யூமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டேபிளான ஒரு வால்யூமாக வந்து மாறிடுச்சு. ஆஃப்டர் 1க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள். சட்டனாக வந்து ஒரு ஸ்பைக் வந்து வால்யூமில் வந்து இருக்குது. இந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, மறுபடியும் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து உள்ளே வருது. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:35க்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வியூ வந்து கொடுக்குது பாருங்கள் மார்க்கெட்டில். ஸோ
விசிபிளான ஒரு மூவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:45க்கு நமக்கு வந்து கிடைக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வால்யூம் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே அந்த மூவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:50 கிட்டேயே நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஆனால் கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியாக்ஷன் எப்போ தெரியுது, கரெக்டாக வந்து ஒரு 1:45க்கு நமக்கு வந்து தெரியுது. ஸோ நீங்கள் ஒரு கேண்டிலையும் வால்யூமும் சேர்த்து வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஏன் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நாம் வந்து ஒரு கெஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 4 மணி நேரமாக வந்து ஒரே இடத்துல வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், 1 மணிக்கு முன்னாடியும் 1 மணிக்கு பின்னாடியும் வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், சடனாக ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து வால்யூமும் ப்ளஸ் கேண்டல்ஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக மார்க்கெட்டோட மூவ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இன்னும் எக்ஸ்டெண்டாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டோட அந்த டிரெக்ஷனை கூட நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. வால்யூம், கேண்டல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியணும். ஸோ அப்படி பிரித்து பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,650 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,500 வந்து இருக்கலாம். 25,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 25,650, 25,700 இந்த லெவலில் வந்து உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து காலையில் நியர்லி ஒரு ஓப்பனிங் ஒரு 950 கரெக்டாக வந்து ஒரு 10 மணி வரைக்குமே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். கரெக்டாக அந்த 10 மணி கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் கரெக்டாக ஒரு 59,600 கிட்ட வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஆனால் அந்த புல் பேக் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 59,900 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து நின்றுச்சு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனோட நியர்பை லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 60,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 59,700 வந்து இருக்கலாம். 59,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 60,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு மினிமம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 83,400 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 83,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வந்துட்டு சின்னதாக ஒரு புல் பேக் போனாங்க. ஸோ இந்த இடத்துல 83,400 நம்ம வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம், அதை உடச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிருச்சு. அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 83,000 வந்து இருக்கும். 83,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 82,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 83,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 83,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஓப்பனிங்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மூவ்மெண்ட்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே வந்து கிடையாது. லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து ஒரு 2:35க்கு சின்னதாக ஒரு ஸ்பைக்கு. அந்த ஸ்பைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது 9:20. அங்கே கரெக்டாக வந்து போயிட்டு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து நடக்கலை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,600 வந்து இருக்கலாம். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.